டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். பராபவ வருடம் இன்று 10/7/2026 வெள்ளிக்கிழமை, ஆனி மாதம் 26ஆம் தேதி. நாள் கீழ்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:07 மணி வரை பரணி, பின்பு கிருத்திகை. இன்றைய விசேஷம் கிருத்திகை ஏகாதசி. இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி முருகப்பெருமான். சூரிய உதயம் காலை 5:59 மணி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் அஸ்தம் சித்திரை. மேஷராசி அன்பர்களே, பொது பலன்கள். சனி பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் தொல்லை வரக்கூடும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். எடுத்த காரியங்களை திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல செய்தி கிடைக்கும். அலுவலகத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கும்பகோணம் சென்று சுவாமிநாத சுவாமியை தரிசனம் செய்வது நல்லது. மேஷராசி பரணி நட்சத்திரம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதிய முதலீடுகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாயன்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நல்லது நடக்கும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். விருந்தினர்களின் வருகை இருக்கும். சனி பகவான் வழிபாடு வெற்றி தரும். ரிஷபராசி அன்பர்களே, பொது பலன்கள். மனதில் தேவையற்ற எண்ணங்கள் தோன்றும். அலுவலகத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேச வேண்டும். தம்பதியருக்கு இடையில் ஒற்றுமை மேலோங்கும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டாகும். வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். திருச்செந்தூர் சென்று வருவது நன்மை அளிக்கும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். காதல் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். குருஸ்தலங்களுக்கு சென்று வருவது நல்லது. ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை நன்மை அளிக்கும். கடற்கரையோரம் உள்ள முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று வர வெற்றி உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, பொது பலன்கள். உடல் ஆரோக்கியம் மேம்பட உடற்பயிற்சி செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வீட்டை விட்டு வெளியேறும் சூழல் உருவாகும். குடும்ப வாழ்க்கையில் சாதகமான பலன் இருக்கும். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கல்வியில் தடை நீங்க முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். காதலுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். மாணவர்கள் பள்ளியை மாற்ற நினைத்தால் பெற்றோரது ஆலோசனை நன்மை அளிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். புதன்தோறும் மீனாட்சி அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட மன அமைதி உண்டாகும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வி உபகரணங்களை தானமாக கொடுக்க. உத்தியோக உயர்வு மற்றும் கல்வித்தடை நீங்கும். கடகராசி அன்பர்களே, பொது பலன்கள். பெரிய மாற்றம் ஏற்படக்கூடும். திடீர் பணவரவு உண்டாகும். யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் முக்கியமான நாள். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் நடக்கும். பேச்சில் நிதானம் தேவை. கொடுத்த வாக்குறுதிக்காக கடினமாக உழைக்க வேண்டி வரும். திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு நன்மை தரும். கடகராசி பூசம் நட்சத்திரம். பொருளாதாரத்தில் சாதகமான நாள். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கும்.
நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பூச நட்சத்திரத்திற்குரிய ஸ்தலமான தஞ்சாவூர் அருகே உள்ள விளங்குளம் அக்ஷயபுரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வரலாம். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். புதன் மற்றும் குருவின் சஞ்சாரம் புத்தி கூர்மை மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்களுடன் பேசும்போது மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். நாகப்பட்டினம் அருகில் உள்ள திருந்தேவன்குடி கற்கடகேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வர சகல தோஷங்கள் நீங்கும். சிம்மராசி அன்பர்களே, பொது பலன்கள். அஷ்டம சனியின் தாக்கம் காரணமாக எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. பணவரவு இருந்தாலும் செலவுகள் கூடும். தொழிலில் சீரான முன்னேற்றம் இருக்கும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகளில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். தேவையற்ற பிடிவாத குணத்தை மட்டும் கைவிடுவது நல்லது. திண்டுக்கல் அருகே உள்ள விராலிப்பட்டி ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் கோயில் வழிபாடு நன்மை தரும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். குடும்பத்தினருடன் தியேட்டர், ஷாப்பிங் என்று மகிழ்ச்சியாக கழிப்பீர்கள். அன்பானவர்களுக்கு பரிசுகளை பகிர்ந்து மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். புதுக்கோட்டை திருவரங்குளம் ஹரி தீர்த்தேஸ்வரர் கோயில் வழிபாடு நன்மை தரும். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். மாணவர்கள் படிப்பில் அசத்தலான முன்னேற்றம் காண்பார்கள். வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். மேலதிகாரிகளின் பாராட்டு மனதிற்கு உற்சாகம் தரும். திருச்சி இடையாற்றுமங்கலம் ஸ்ரீ மாங்கல்யேஸ்வரர் கோயிலில் வழிபாடு செய்ய மாங்கல்ய தோஷம் நீங்கும். கன்னிராசி அன்பர்களே, பொது பலன்கள். ராகு மற்றும் குருவின் சஞ்சாரம் அதிர்ஷ்டமான பலனை தரப்போகிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். பணவரவு அதிகமாக இருக்கும். வண்டி வாகன வாய்ப்பு உண்டாகும். மாணவர்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். புதிய முதலீடுகள் கை கொடுக்கும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு செவ்வரளி பூ சாற்றி கோதுமை தானம் செய்வது சிறப்பான பலன்களை தரும். கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரம். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வீடு மாற்றம் அல்லது வண்டி வாகன சேர்க்கைக்கான யோகம் தேடி வரும். கோமலூர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வருவது நல்லது. கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். ராகுவும் செவ்வாயின் ஆதிக்கமும் உங்களுக்கு எதிர்ப்புகளை வெல்லும் துணிச்சலை தரும். ரியல் எஸ்டேட், கமிஷன் மற்றும் கூட்டு தொழிலில் அபார லாபம் கிடைக்கும். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். திருச்சிற்றம்பலம் புன்னாகவரதர் கோயிலுக்கு சென்று வருவது நன்மை அளிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, பொது பலன்கள். சனி மற்றும் கேதுவின் சஞ்சாரம் உங்களை உத்தியோகத்திலும் பொருளாதாரத்திலும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். குடும்பம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய வருமான வாய்ப்புகள் தேடி வரும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். சனியின் 6ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு எதிர்ப்புகளை முறியடிக்கும் தைரியத்தை தரும். புதிய தொழில் முயற்சிகள் லாபகரமாக அமையும். ஆவணங்களில் கையெழுத்திடும் போது மட்டும் விழிப்புணர்வு தேவை. அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சென்று வரலாம். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். படைப்பாற்றல் அதிகரிக்கும். கலைத்துறை அல்லது எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கவும். திருவாடானை ஆதிரத்னேஸ்வரர் கோயில் வழிபாடு நன்மை பயக்கும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். பணியிடத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். மாணவர்கள் கல்வியில் அபாரமான சாதனை படைப்பார்கள். கடந்த கால உழைப்பிற்கான பலன் உங்களை தேடி வரும். தஞ்சாவூர் பழுவூர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, பொது பலன்கள். குருவின் சஞ்சாரத்தால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வேலை பளு அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் மறைமுக எதிரிகளின் தொல்லை இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். உங்கள் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். புதிய தொழில் முயற்சிகள் லாபம் தரும். கோபத்தை கட்டுப்படுத்த எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும்.
செவ்வாய்தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்ய ஏராளமான நன்மைகள் உண்டாகும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். வங்கி சேமிப்பு உயரும். குடும்பத்தில் சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கும். பணியிடத்தில் சக ஊழியர்களிடம் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். லட்சுமிபுரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வருவது நன்மை தரும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். பணியிடத்தில் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். புதன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது நற்பலனை தரும். தனுசு ராசி என்பர்களே, பொது பலன்கள். கிரகங்களின் சுப பார்வையால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ராகு உங்களுக்கு அசாத்தியமான மனோபலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்க போகிறார். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள், வாக்குவாதங்கள் முடிவுக்கு வரும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். தந்தையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். மடப்புறம் பத்ரகாளியம்மன் வழிபாடு நன்மை தரும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். பழைய முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்விப்பீர்கள். புதிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக செயல்படும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு செய்வதும் உங்கள் சேமிப்பை உயர்த்தும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். மாணவர்கள் கல்வியில் புதிய சாதனைகளை படைப்பார்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆலோசனைகள் பெரிய அளவில் வெற்றி தரும். சூரிய நமஸ்காரம் செய்வது நினைத்த காரியம் தடையில்லாமல் முடிய வழிவகுக்கும். மகர ராசி அன்பர்களே, பொது பலன்கள். குருவின் சஞ்சாரத்தால் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படும். செலவுகளும் அதிகரிக்கும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும். தகவல் தொழில்நுட்பம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் அரசியல், சமூக சேவை சார்ந்த துறைகளில் இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல காலகட்டம். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். உத்தியோகம் அல்லது தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்துவீர்கள். ஆரம்பத்தில் சில தடைகள் வந்தாலும் குருவின் பார்வையால் இறுதியில் வெற்றி உங்களுக்கே. செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. சூரிய நமஸ்காரம் செய்ய மனச்சோர்வு நீங்கும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். குடும்பத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு அனைவரும் மதிப்பளிப்பார்கள். உங்களால் இளைய தலைமுறையினர் உத்வேகம் பெறுவார்கள். புதிய வேலை அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்ய செலவுகள் குறையும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். அரசியல் மற்றும் சமூக நலத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். கூட்டு தொழிலில் இருந்த குழப்பங்கள் நீங்கி லாபம் பெருகும். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவுகளை மட்டும் தவிர்ப்பது நல்லது. கந்த சஷ்டி கவசம் படித்து வர எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி காரிய வெற்றி உண்டாகும். கும்பராசி என்பர்களே, பொது பலன்கள். தனஸ்தானத்தில் சனி இருப்பதால் பொருளாதார ரீதியாக அதிர்ஷ்டம் உண்டாகும். குடும்பத்தினரின் ஆலோசனையோடு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரிய முடிவுகள் எடுப்பீர்கள். ரியல் எஸ்டேட் அல்லது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் உண்டு. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி பூ சாற்றி வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் அசாத்தியமான லாபமும் புதிய வேலைவாய்ப்புகளும் தேடி வரும். கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நடைப்பயிற்சி மற்றும் ஆரோக்கிய உணவுகள் மூலம் உடல் நலனை பேணுங்கள். சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு எலும்பிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். குடும்பத்தில் மதிப்பு, மரியாதை உயரும். தங்கம் அல்லது சேமிப்பு சார்ந்த முதலீடுகளில் கவனம் செலுத்த வேண்டும். தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபட பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, பொது பலன்கள். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத திடீர் பணவரவு உண்டாகும். அலுவலகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். பிள்ளைகளால் பெருமை சேரும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் வரலாம். பண விஷயங்களில் அவசரப்படாமல் நிதானமாக ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவும்.
மீனராசி உத்திராடம் நட்சத்திரம். அலுவலகத்தில் உங்கள் மதிப்பு செல்வாக்கு உயரும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு புத்துணர்ச்சி காண்பீர்கள். சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட 7.5 சனியின் தாக்கம் குறைந்து உத்தியோக உயர்வு உண்டாகும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். உங்கள் பேச்சால் எதிரிகளையும் நண்பர்களாக்கிக் கொள்வீர்கள். புதிய வியாபார தொடர்புகள் மூலம் லாபம் உண்டு. மாணவர்கள் பாடங்களை புரிந்து படிக்க தேர்வில் வெற்றி கிடைக்கும். திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் வழிபாடு கல்வியிலும் சிந்தனையிலும் வெற்றி தரும்.